அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 16/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று முதல் வெயிலோடைய தாக்கம் எப்படி இருக்கும், உங்கள் மாவட்டம் முழுவதும், அதாவது தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இடியுடன் கூடிய மழை பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். அதாவதுங்க, நம்ம தமிழகம் முழுவதும் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகவே பதிவாகுங்க. குறிப்பாக வட மாவட்டம், அதாவது வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டம், குறிப்பாக பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களை கடந்த சில மாதங்களாகவே அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 37 டிகிரிக்கு மேலே வட உள் மாவட்டங்களை தொடர்ந்து வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டம், வட கடலோரம், சென்னையில் கூட 30 டிகிரி, அதே போல் டெல்டா உள்பகுதி, தென் மாவட்டம் உள்பகுதி, குறிப்பாக கோயம்புத்தூர், பாலக்காடு, அதாவது பாலக்காடு, பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக 39 டிகிரி வரைக்கும் தொட்டு கொண்டிருக்கிறது. மேற்கு உள் மாவட்டங்களிலும் அதிகமான வெயில் தான். அதாவது பார்த்திங்கன்னா தற்பொழுது எப்போதுமே மதியம் தான் அதிகமான வெப்பம். இப்போ காலையில் ஒரு 8 மணிக்கே பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது காணப்படுகிறது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம் இருக்கும் போல தெரிகிறது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அதிகமான வெப்பம் பதிவாகுங்க. இப்போ வந்து வட இந்தியா உள்பகுதி, அதாவது தெற்கு ஆந்திரா உள்பகுதி, கடப்பா, திருப்பதியோட வடக்கு பகுதியில் 41 டிகிரி தொட்டு விட்டது. அதே போல் ஹைதராபாத்து, தெற்கு ஆந்திரா உள்பகுதி, மேற்கு பகுதி, ஹைதராபாத்து, வட இந்தியாவோட உள்பகுதியில் பார்த்திங்கன்னா தினமும் 40 டிகிரிக்கு மேலே தொடுது. வட இந்திய உள்பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை விட அங்கே வந்து அதிகமான வெப்பம். அது நம்ம தமிழகத்தில் அதிகமான வெயில் தான், ஆனால் இதை விட அதிகமான வெயில் அப்படிங்கிறது வட இந்தியாவில் உள்பகுதியில் அதிகமான வெயில் அப்படிங்கிறது காணப்படுகிறது. குறிப்பாக நாக்பூர், ஹைதராபாத்து, அது மட்டும் இல்லாமல் விஜயவாடா மேற்கு பகுதி, ஓங்கோல், நெல்லூருடைய மேற்கு பகுதி, குறிப்பாக இந்த வட இந்திய உள்பகுதி முழுவதுமே அதிகமான வெப்பம் கடந்த சில நாட்களாக பதிவாகி வருகிறது. இந்த வெப்பம் வட இந்தியாவில் இன்னும் அதிகரிக்கப் போகிறது. அங்கே வந்து 41 டிகிரி அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் 47ஆக மாறும். நம்ம தமிழகத்தில் இப்போ 37னா அது வரக்கூடிய நாட்களில் நம்ம தமிழகம் முழுவதும் 42 டிகிரிக்கு மேலே உயரும். அடுத்து இன்று மதியம் பார்த்துருவோம். நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வெப்பநிலை அதிகமாக பதிவாகக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள், குறிப்பாக சித்தூர், வேலூர், காஞ்சிபுரம், திருத்தணி, திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டங்களை 34 டிகிரி அதிகபட்சம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதைவிட கூடுதலாக வேலூர், சித்தூர், திருவண்ணாமலை, அதே போல் காஞ்சிபுரம், திருவள்ளூர், வட உள் மாவட்டங்களை அதிகமான வெப்பம் இன்று மதியம் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் மட்டும் அதிகமான வெப்பம் 37 டிகிரி வரைக்கும் இன்றைக்கி வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் 35 டிகிரிக்கு மேலே பதிவாகலாம். டெல்டா கடலோரம் குறைவான ஒரு வெப்பமாக தான் இருக்கும், இருந்தாலும் வெயில் அதிகமாக காணப்படும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 29, 32 டிகிரி பதிவாகும். புதுச்சேரி, கடலூர் 30 டிகிரி தான். புதுப்பேட்டை, அதாவது காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் அதிகமான வெப்பம் பதிவாகும். ராமநாதபுரம், விளாத்திக்குளம், திருநெல்வேலி, தென் கடலோர மாவட்டங்களில் அதிகமான வெப்பம் பதிவாகும். தென் மாவட்டம் உள்ளேயும் அதிகமான வெயில் கண்டிப்பாக காணப்படும். இதில் குறைவான வெப்பம் அப்படிங்கிறது நீலகிரி, உதகமண்டலம் 22 டிகிரி பதிவாகுங்க. குறைவான வெப்பம் அப்படிங்கிறது நீலகிரியில் ஒரு இடத்துல குறைவான வெப்பம் பதிவாகும். அதை விட இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கும் அந்த தேனி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, அதாவது கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வெறும் 23 டிகிரி தான் பதிவாகும். ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் கிளைமேட். வந்து பார்த்திங்கன்னா வால்பாறைக்கும் கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மதியம் ஒரு 3 மணிக்குள்ளே அதிகபட்ச வெப்பநிலை பதிவே குறைவான வெப்பம் தான். அது நீலகிரியில் ஒரு இடத்துல குறைவான வெப்பம் பதிவாகும். மேலும் பொள்ளாச்சியோட தெற்கு பகுதி, அது வால்பாறைக்கும் கொடைக்கானலுக்கும் பழனிக்கும் இடப்பட்ட பகுதியில் வெறும் 23 டிகிரி தாங்க பதிவாகும். அந்த 2 இடம், இந்த கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கு இடைப்பட்ட பகுதியில் குறைவான வெப்பம் பதிவாகும். அடுத்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா நீலகிரி, அங்கே ஒரு குறைவான வெப்பம் பதிவாகும். இந்த 2 இடங்கள் தவிர பிற மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் பதிவாகும். குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களில் கடும் வெப்பநிலை பதிவாகும்.
சரிங்க, இப்போ வந்து நம்ம வெயிலுடைய தாக்கம் பார்த்தாச்சு. அதாவது வெயிலை பொறுத்த வரைக்கும், அதாவது வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களில் இன்று மதியம் அதிகமான வெப்பம் காணப்படும். நாளைக்கும் அதிகமான வெப்பம் காணப்படும். நாளை மறுநாளும் அதிகமான வெப்பம் காணப்படும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், வாரங்களாக இருக்கட்டும், அல்லது மாதங்களாக இருக்கட்டும், வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும், குறையாது. இனிமேல் பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பே கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மே மாதம் இன்னும் தொடலை. ஏப்ரல் மாதம் வந்து மார்ச் மாதம் தான். ஏப்ரல் மே மாதம் இன்னும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் ஏப்ரல் மேலே தொடலாம். கண்டிப்பாக தொடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சென்ற ஆண்டு போல் அதே மாதிரியான வெப்பம் இந்த வருடம் காணப்பட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மதியம் நேரத்தில் எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டிலை வந்து எடுத்து விட்டு போங்க. அதாவது தண்ணீர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் வயலில் வேலை பார்க்கும் பொழுது தண்ணீர் பாட்டில் கையில் வைங்க. அதே போல் பொதுமக்கள் ஊருக்கு செல்லும் பொழுது, இல்லைனா வெளியூர் செல்லும் பொழுது, எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பாக செல்லலாம். எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா மதியானாலே இந்த அனல் காற்று, ஹீட்டு அப்படிங்கிறது அதிகமாக காணப்படும். தமிழகம் முழுவதுமே வரக்கூடிய நாட்களில் காலையில் பார்த்திங்கன்னா கடும் பனிப்பொழிவு. காலையில் ஒரு ஜில்லுன்ற ஒரு ஊட்டி போல் கிளைமேட் இருக்கும். அது ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா வெயில் அதிகரிக்க மதியானம் பார்த்திங்கன்னா அப்படியே வறட்சியான ஒரு நிலை, அதாவது வறண்ட காற்று. ஸோ இப்படி தாங்க இருக்கும். அது வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா காலையில் கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும். ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா, குறிப்பாக 10:30 மணி மதியானம் பார்த்திங்கன்னா வறண்ட வானிலை காணப்படும். ஸோ அதற்குன்னு மழை பெய்யாமல் போகாது. அதாவது வரக்கூடிய நாட்களில் மழை இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக மழை பெய்யும். மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் இடியுடன் கூடிய கனமழை, அதாவது கோடை மழை கண்டிப்பாக காத்திருக்கிறது. எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் வெயில் எந்த அளவிற்கு வெப்பம் உயர்கிறதோ அந்த அளவிற்கு மழை வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்கிறது. கவலை வேண்டாம், மழை கண்டிப்பாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்துருவோம். இன்று முதல் நம்ம தமிழகம் முழுவதும் மழை பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். ஏன்னா இப்போ வட உள் மாவட்டம் மற்றும் இந்த மேற்கு மாவட்டங்கள் தற்பொழுது எல்லா இடங்களிலும் அதிகமான வெப்பம்தான். ஸோ அந்த வெப்பநிலைக்கு மழை பொழிவு கண்டிப்பாக தேவை. எல்லா ஊர்லேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படிங்கிறது தேவை. ஏன்னா கடந்த சுற்று பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக ஒரு சுழற்சி ஒன்று வந்தது. அது டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், இனி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் கொடுத்துட்டு, அது இப்போ பார்த்திங்கன்னா வந்ததும் தெரில, போனதும் தெரில. வந்துச்சு ஒரே நாள் 2 நாள் தான் பார்த்திங்கன்னா அது அதிவேகமாக போயிடுச்சு. ஸோ அது வந்து வரக்கூடிய சுழற்சிகள் எல்லாமே இனிமேல் இந்த கோடையில் பார்த்திங்கன்னா அது வந்து நீடித்து நிற்காது. அது வடகிழக்கு பருவமழை வேணால் அந்த சுழற்சி அப்படியே மன்னார் வளைகுடா பகுதி, தமிழகம் அருகே நீடித்து நிற்கும். அது வந்து ஒரு வாரம் மழை கொடுக்கும். ஆனால் இந்த சம்மர் சீசன் என்பதனால வரும் படப்பட ஒரு வடகிழக்கு பருவமழை கூட ஒரு காட்சி கொடுத்து டக்குன்னு போயிடும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நிலவும். அடுத்தடுத்த சுழற்சிகள் வந்தாலும் இதே போல் தான் வரும், படப்பண்டு மழை கொடுத்து டக்குன்னு விளைக்கிறோம். சரிங்க, நம்ம முதல்ல மழைப்பொழிவு பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் இன்றைக்கி மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க. டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி சில இடங்களில் கனமழை பதிவாகலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. எங்கன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், நெய்வேலி, மயிலாடுதுறை, அதாவது மன்னார்குடி, முத்துப்பேட்டை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் அல்லது சில இடங்களில் லேசான மழை, அப்படி இல்லைன்னா சற்று கனமழை, இல்லைன்னா கனமழை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 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 பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மழை அளவுகள் ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் 10 சென்டிமீட்டர் மேலே தொடாது. டெல்டா மாவட்டங்களில் இங்கே மழை பெய்தாலும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும் மழை வந்து பதிவாகுங்க. டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மழை இருக்குது. பரவலான மழை அப்படிங்கிறது 20ஆம் தேதிக்கு மேலே தான். அது மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தான் டெல்டா மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வரக்கூடிய நாட்கள் டெல்டாவில் மழை பெய்தாலும் அது வந்து சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும். எங்கன்னு பார்த்திங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மழை எங்கே வேணால் உருவாகலாம். மயிலாடுதுறை உருவாகலாம், இல்லைன்னா தஞ்சாவூரில் கூட பெய்யலாம், இல்லை திருச்சியில் பெய்யலாம், புதுக்கோட்டையில் பெய்யலாம், இல்லை நாகப்பட்டினம் தொடங்கி அதப்படி மேற்கு நோக்கி வரலாம். ஆனால் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி மழைக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை பெய்யும் பொழுது
இடி மின்னல் அதிகமாக காணப்படலாம். அதிகபட்சம் மழையோட நேரம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வரும் படபண்டு மழை பெய்து விட்டு டக்குன்னு விளையிடும். ஆனால் நீடித்து நின்று பெய்யாது. மழை இப்போ 5 மணிக்கு தொடங்கிச்சுன்னா ஒரு 7 மணிக்குள்ளே விளைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லேசான மிதமான மழை அல்லது சில இடங்களில் கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் வட மாவட்டங்களில் வாய்ப்பு குறைவு தான். வட மாவட்டங்களில் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதைவிட கூடுதலாக தென் மாவட்டங்கள், குறிப்பாக காரைக்குடி, மதுரை மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறை, வேடசந்தூர், விளாத்திக்குளம், ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. ராஜபாளையம், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் முழுவதுமே இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுகிறது. வால்பாறை, பொள்ளாச்சி, கோயமுத்தூருக்கு இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. பொள்ளாச்சி, வால்பாறை, கொடைக்கானல் இங்கேயும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கரூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சில இடங்களில் கனமழை பெய்யலாம். சேலம் மாவட்டம், பெரம்பலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் சேலம் மாவட்டம், ஆத்தூர், ஈரோடு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் வெறும் வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது. நீலகிரி முதல், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே சற்று பரவலாக இன்றைக்கி இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. கேரளா முழுவதுமே கனமழை தான். கேரளா, திருச்சூர், கொச்சி, ஆலப்புழா, தெற்கு கேரளா, வடக்கு கேரளா நம்ம நேற்று சொல்லிட்டோம். இன்றைக்கி கண்டிப்பாக கேரளாவில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கேரளா மாநிலம் முழுவதுமே மழை பெய்யும்னு சொல்லிட்டோம். நம்ம அறிவித்தபடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் முழுவதுமே கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். கேரளா மாநிலம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகும். அப்படி மழை பெய்யும் பொழுது தென் மாவட்டம், டெல்டா மற்றும் கேரளாவில் மழை பெய்யும் பொழுது இடி மின்னல் அதிகமாக காணப்படும். சில நேரங்களில் பல்வேறு இடங்களில் மழை பெய்யும் நேரத்தில் காற்று, சூறாவளி காற்று 50 கிலோமீட்டர் வேலை வீச வாய்ப்பு இருக்குது. எனவே மிகுந்த கவனமாக இருக்கவும் தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். திண்டுக்கல், மதுரை, போடிநாயக்கனூர், ராஜபாளையம், கடையநல்லூர், விளாத்திக்குளம், மதுரை மாவட்டம், காரைக்குடி, புதுக்கோட்டை, பொள்ளாச்சி, வேடசந்தூர், திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்ட உள்ளே இன்றைக்கி சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. தென் கடலோர மாவட்டம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உள்ளே தான் அதிகமான வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி, தென்காசி, சிவகாசி, குற்றாலம் இங்கே அந்த தென் மாவட்ட உள்பகுதியில் சற்று பரவலாக இன்றைக்கி மழை எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அடுத்தடுத்து வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அப்படியே தென் மாவட்டம், டெல்டாவில் சில இடங்கள் அல்லது சற்று பரவலாக அப்படியே மழை அப்படியே தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும். மாலை இரவு தான் இந்த மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாலை இரவு தான் மட்டும் பார்த்திங்கன்னா உருவாகும். மாலை இரவு தீவிரமாக இருக்கும். அதிகாலையில் மழை இருக்காது, பகலில் மழை இருக்காது. பெரும்பாலும் மழையோட நேரம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான். மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே, அது மார்ச் 21, 22 தேதிகளுக்கு மேலே பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வட உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டம், தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம் மற்றும் கேரளா மாநிலம் முழுவதுமே இதை விட 20ஆம் தேதிக்கு மேலே பரவலாக மழை இருக்குது. மேற்கு உள் மாவட்டங்கள், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே தற்பொழுது சில இடங்களில் மட்டும் மழை ஒதுக்கி பெய்யும். ஆனால் 20ஆம் தேதிக்கு மேலே பரவலாக, மிக நீண்ட பரவலாக ஒதுக்குமிடம் குறைவாக மாறும். ஆனால் மழை பெய்யும் இடம் அதிகமாக மாறும். அப்படி அந்த தேதி பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே தான் மழை ஒதுக்குமிடம் குறையும், மழை பெய்யக்கூடிய இடங்கள் அதிகமாக மாறுங்க. 20ஆம் தேதிக்கு மேலே மிக சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது. எனவே மழை பெய்யும் பொழுது நம்ம கவனிக்கணும். இடிமின்னல், சூறாவளி காற்று அதிகமாக இருக்கும். எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும். நன்றிங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி.